Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க அப்படி நம்புறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த vlogமே உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படினு தான் நான் நினைக்கிறேன். இந்த vlog ஒரு 2 நாள் சேர்ந்த மாதிரி எடுத்த vlog தான். காலையில எந்திரிச்சதும் மத்த வேலையெல்லாம் க்ளீனிங் எல்லாம் முடிச்சிட்டு காலையில உளுந்தங்கஞ்சி தான் செய்யலாம் அப்படினு உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லனா வாரத்துல ஒரு 2 நாள் வந்து எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு கப் அளவுக்கு உளுந்து எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் நான் வந்து செய்றேன். நல்லா கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்ல மிதமான சூட்ல வறுத்து எடுத்துக்கலாம். இதை இப்போ வந்து ஒரு ஹாட் பாக்ஸ்ல கொஞ்சமா சுடுதண்ணி ஊத்தி ஒரு 1 மணி நேரம் நான் வந்து நல்லா ஊற வச்சுக்கிறேன். ஏன்னா நல்லா ஊறிச்சு அப்படினா இது வந்து கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்ல சாஃப்ட்டா டேஸ்டா நல்லா இருக்கும். நல்ல மிதமான சூட்ல ஒரு 1/4 மணி நேரம் அப்படி இல்லனா ஒரு 10 நிமிஷம் வந்து மெதுவா வந்து நான் வறுத்து எடுத்துர்க்கேன். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வெச்சோம் அப்படினா சடனா வந்து கரிஞ்சு போயிடும். அதனால வந்து கொஞ்சமா லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கலர் வந்து பாத்தீங்கன்னா மைல்டா கோல்டன் கலர் வந்து மாறும். சோ அது வந்து சரியான ஸ்டேஜ் மாதிரி பாத்துக்கலாம். நல்ல சுடுதண்ணி ஊத்தி நல்லா ஒரு 1 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறட்டும் அப்படினு ஹாட் பேக்ல தண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு. சோ அதுக்கு அப்புறம் அந்த கேப்ல மத்த வேலைகள் ஏதாவது இருந்ததுன்னா அத போய் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ வந்து உளுந்து கஞ்சி வந்து ரெடி பண்ணிரலாம். இதுக்கு நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு பாகு மட்டும் நம்ம காய்ச்சி எடுக்கணும். இதுக்கு ஒரு சின்ன பேன்ல வந்து நான் நார்மலா சுடுதண்ணி வச்சுட்டு கருப்பட்டி வந்து சேர்த்திருக்கேன். நமக்கு கருப்பட்டி ஆப்ஷனல் இல்ல வேற ஏதாவது எடுத்துக்கலாம்னா மண்டை வெல்லம் கூட எடுத்துக்கலாம். நம்மளோட ஆப்ஷனல் தான். ஆனா ஒயிட் சுகர் கட் டவுன் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறது கொஞ்சம் ஹெல்த்தி வேயா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஸ்வீட்டுக்கு எந்த அளவுக்கு கருப்பட்டி தேவையோ அந்த அளவுக்கு நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன். நம்ம வந்து கொஞ்சமா சுக்கு கொஞ்சமா ஏலக்காய் தூள் ரெண்டுமே வந்து இடிச்சு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கருப்பட்டி வந்து நல்லா கரையிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். நான் வந்து சுக்கு வந்து தனியா சேர்க்கல. என்ன ரீசன்னா நான் வந்து வாங்கும் போதே சுக்கு கருப்பட்டியா தான் நான் வீட்டுல வந்து வாங்கி வச்சிருந்தேன். அதனால தனியா சுக்கு சேர்க்கணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லை. இது வந்து ஒரு பக்கம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ உளுந்துமே ஒரு 1 hour கிட்ட நல்லா ஊறிடுச்சு இல்லையா, அதை வந்து மிக்சியில போட்டு எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து சண்டே தான். ஸோ அதனால வந்துட்டு டீயே கொஞ்சம் லேட்டா தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா டைம் வந்து ஒரு 10:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. எப்பவுமே எல்லா நாளும் கொஞ்சம் வேகமா எந்திரிச்சு தான் வேலை செய்யறோம். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் டிலேவா எந்திரிச்சு மெதுவா வேலை செய்யலாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் டிலேவா எந்திரிச்சு தான் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே டீயை குடிச்சிட்டே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த உளுந்து இருக்கு இல்லையா, அதை வந்து நல்ல சாஃப்டா மாவு மாதிரி வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கேப்ல அப்படியே மெதுவா இந்த வேலையும் பார்த்துட்டு டீயுமே குடிச்சு முடிச்சிருவேன். இப்போ இந்த பக்கம் நல்லா சுடுதண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அந்த உளுந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்திருந்தோம் இல்லையா, நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல வடை மாவு பதத்துக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கணும். நம்ம நார்மலா உளுந்து மாவெல்லாம் அரைச்சா நம்ம எந்த பதத்துக்கு அரைப்போம் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும். இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு சின்னதா ஒரு பேன்ல நல்லா சுடுதண்ணி வச்சு நல்லா தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்திருந்தா அந்த உளுந்து மாவு மிக்ஸை நம்ம நல்லா கரைச்சி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்ப நல்லா கைவிடாம நல்லா கரைச்சிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கை விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி சின்னதா கட்டியா வந்து ஃபார்ம் ஆகும். நல்லா கைவிடாம ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலா நான் வந்து அந்த கருப்பட்டி காய்ச்சி வச்சிருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு சின்னதா ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு நான் ஒரு தூளுப்பு மட்டும் சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா விக்ஸ் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா கட்டிப்படாம வந்து வந்திருக்கு. நல்ல ஒரு 5 நிமிஷம் வந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சோம் அப்படின்னா லைட்டா இந்த கலர் மாறி இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து ஒரு சரியான ஸ்டேஜ். ஃபைனலா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா தேங்காய் பூ மட்டும் நான் சேர்த்திருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். ஆனா தேங்காய் பூ சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நேத்து வந்து கிளீன் பண்ணி வச்சிருந்த புளி மாத்திர உப்பு ஜாடி வந்து அப்படியே தான் இருந்தது. ஸோ இன்னும் புளி வந்து ரீஃபில் பண்ணல. புளியை வந்து ரீஃபில் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா வந்து கல்லுப்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா புளி வந்து ஒரு மாதிரி வந்து வண்டு வராம இருக்கும். ரெண்டாவது ஒரு மாதிரி வந்து அந்த சின்னதா அந்த ஓடு மாதிரி வரும். அந்த ப்ராப்ளம் எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணிருக்கோன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு கொஞ்சமா நான் வந்து உப்புக்கல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து புளி எல்லாத்தையும் வந்து ரீஃபில் பண்ணிக்கிறேன்.
நான் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஸோ அப்படி க்ளீன் பண்ணுற பர்சன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து பண்ணுவேன். பட் இப்போ வந்து ஒர்க் போகிறதுனால அந்த அளவுக்கு நமக்கு டைம் பத்தாது இல்லையா. அதனால வந்து என்ன பாத்திரம் வந்து ஸோ என்ன ரீஃபில் பண்ணுற பாத்திரமாகட்டும், என்ன தீந்து போகுதோ அதை வந்து கையோட நான் அப்படியே வந்து க்ளீன் பண்ணி நம்ம ரீஃபில் பண்ணோன்னா வேலை முடிஞ்சுது. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் அள்ளி போட்டு காய வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு நாளே எடுத்துரும். அதனால நான் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்குவேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்கெட்யூல் வந்து பண்ணிக்க முடியும் இல்லையா. எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த உப்பு ஜாடி அம்மா ஊர்ல இருந்து வரும்போது தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 1 கிலோ அளவுக்கு பிடிக்கும், அந்த அளவுக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க அம்மா. ஆல்ரெடி நான் 2 ஆரஞ்சு கலர் தான் வச்சிருக்கேங்கிறதுனால வீடியோவில் பார்த்துட்டு அம்மா ஆரஞ்சு கலரே தான் எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு மேட்சாக நீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இந்த 2லையுமே வந்து ஒரு இதில் உப்பு, கல்லுப்பு, ஒரு இதில் வந்து தூளுப்பு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கையோட எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் எனக்கு போச்சு. ஸோ ரொம்ப ஒன்றும் பிஸி ஷெட்யூலெலாம் இல்லை, நார்மலான லஞ்சு, நார்மலான டின்னர் தான். ஸோ அதுக்கப்புறமா நைட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து மருதாணி வச்சு விட்டாங்க. எனக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பித்த உடம்பு, எனக்கு பித்தம் வந்து சடனாகவே நல்லா ஜாஸ்தி ஆகும். அதுவும் இந்த கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு பித்தம் வந்து மேலே கீழே அப் அண்ட் டவுனில் போகிறது என்னால் நல்லாவே உணர முடியும். ஸோ அதனால வந்து மருதாணி வந்து கூட ஒர்க் பார்க்குற அக்கா கிட்ட கேட்டிருந்தேன், கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு கையில் நானாக வந்து வச்சுட்டேன், இன்னொரு கையில் ஹஸ்பண்ட் நான் வந்து வச்சு விடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் வந்து மறுநாள் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நல்லா செவந்திருக்கு பாருங்க. இந்த ஃப்ளாஸ்க் வந்து ஹஸ்பண்ட் வந்து என்னோட பர்த்டேக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்து நான் ஒர்க் பண்ணுற இடத்துல டீ வந்து வெளியிலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். வெளியிலேருந்து டீ வாங்கி குடிக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் பல்காக தான் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க இல்லையா. நம்ம உடம்புல அந்த மாதிரி நம்ம வாங்கி குடிக்கும்போது நமக்கு பித்தம் வந்து நார்மலாகவே ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் அந்த வெளியிலேருந்து டீ வாங்கி குடிக்கிறதுனால எனக்கு செய்கிறதில்ல. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 டீ வரைக்கும் நான் வெளியிலேருந்து வாங்கி குடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து ஃப்ளாஸ்க் ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குமேன்னு வந்து சொல்லிட்டே இருப்பேன் அப்பப்போ. சரி, பர்த்டேக்கு வந்து எல்லாம் என்னென்னமோ கிஃப்ட் பண்ணுவாங்க. பட் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தேவையோ அந்த பொருளை பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா வந்து ஒரு பிராண்டட்ல தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. எங்களுக்குள்ள வந்து கேன்டீன்லேயே எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ எங்களுக்கு போலீஸ் கேன்டீனில் கிடைக்கும். ஸோ அதுவே வாங்கி தான் ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணாமலே வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப சூப்பராக வாங்கி கொடுத்துருந்தாங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு என்ன தேவையோ அதை பார்த்து வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ஒர்க்கில் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சின்னதாக ஒரு கிஃப்ட் வந்து ஸ்டேஜில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதையுமே வாங்கி அப்படியே வச்சுருந்தேன், எதுவுமே ஓப்பன் பண்ணலை. ஸோ ஒரு நாளைக்கு டைம் இருக்கும்போது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து வந்து அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். சின்ன கிஃப்டாக தான் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து அவங்களோட ஒர்க்கில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்தது எங்களுக்கு பெரிய விஷயம்தான். ஸோ ஒரு ஸ்டேஜில் உங்களோட பெர்ஃபார்ம் நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சின்ன கிஃப்ட் கொடுத்தா கூட நமக்கு பெரிய விஷயம் தான் இல்லையா. ஏன்னா எல்லாருக்குமே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு இதை வந்து ஸ்டேஜில் கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து காமெடியாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து அது சந்தோஷம்தான். நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதை தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அதை வாங்கும்போதே நான் கெஸ் பண்ணிட்டேன் டிஃபன் பாக்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு. பட் ஓகே, அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்கு விஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு வந்து இது ஹாப்பி தான். ஸோ மறுநாள் காலையில் ஒரு 5:30 to 6 o'clock எழுந்தாச்சு. என்ன ரீசன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஃபேமிலியில் இடையில ஒரு கண்டோலன்ஸ் வந்து இருந்தது. ஸோ எங்களால் அன்னைக்கு வந்து போக முடியல.
ஸோ ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு வந்து போகிற சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அதனால காலையில் கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு தான் காலையில் எந்திரிச்சோன்னே கொஞ்சம் துணியெல்லாம் லோட் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் லோட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஏதாவது டீ காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஸோ காலையில் ஃபர்ஸ்ட் வந்து ஸோ அந்த வேலையை நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிள் தான். ஏன்னா காலையில் போகும்போது ஏதாவது சாப்பிட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னா லஞ்ச் வந்து நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு தானே போகிறோம். ஸோ அத்தை மாமாவும் அதே ஊரில் தான் இருக்காங்க. ஸோ அங்கே போய் கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு தான் கிளம்புனோம். நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வாஷிங் மிஷினுக்கு அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பாத்ரூம் டாய்லெட்டு இல்லை கிளீனிங்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே நான் டிமார்ட் போகும்போது இந்த மாதிரி ஆஃபரில் வந்து அதிகமாக போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து பார்த்து வந்து எடுத்துக்குவேன். இந்த மாதிரி 1 வாங்கினா 1 ஃப்ரீ, இல்லை 2 வாங்கினா 1 ஃப்ரீ, இல்லைனா வந்து லைசால் வாங்கினோன்னா ஹார்பிக் ஃப்ரீ, அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்குமே வந்து பெனிஃபிட் தான். ஸோ போகும்போதே வந்து கவுனி அரிசி, மாப்பிள சம்பா, அதுக்கப்புறமா ஹெல்த் மிக்ஸ் வந்து ஒரு 1/2 கிலோ கேட்டிருந்தாங்க. அதை வந்து அவங்க கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது நேற்று வந்து நான் அங்கே பேக் பண்ணுற இடத்துல பேக் பண்ணி வாங்கிட்டு வரும்போது எடுத்த கிளிப் தான். இதை போய் அப்படியே போகும்போது நம்ம கொடுத்துட்டு நம்ம அப்படியே வந்து ஊருக்கு கிளம்பினோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த கிளிப்பு வந்து நான் நேற்று எடுத்த வீடியோ. ஸோ மொத்தமாக ஒரு 4 கிலோ கிட்ட வந்து மாப்பிள சம்பா, அதுக்கப்புறம் கவுனி அரிசி, ஹெல்த் மிக்ஸ் இதுவும் கலந்து தான் ஆர்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நேற்றே வந்து டிஸ்பேச் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஒரு பேக்கெட் மட்டும் கொடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ அவங்களுக்காக எடுத்து வச்சிருந்தேன். ஸோ கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் கொடுத்துட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே போயிட்டு அத்தையோட அம்மா அவங்களோட ரிலேஷன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரிட்டன் எங்கே போகணுமோ அங்கே வந்து கிளம்பிட்டோம். இதுதான் வந்து ஹஸ்பண்ட் படித்த ஸ்கூல். ஸோ எப்போ நாங்கள் திருப்பூர் வந்தாலுமே இந்த ஸ்கூலை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு தான் வேறு ரிலேஷன் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். எப்போவுமே ஹஸ்பண்ட் வந்து இந்த பக்கம் வரும்போதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க, நான் இந்த வழி தான் ஸ்கூல் வருவேன், இந்த வழி தான் சைக்கிளில் போவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அடுத்து வர இந்த கம்பெனி தான் என்னோட காலேஜில் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போன ஒரு கோர்ஸ். ஸோ காலேஜ் படிக்கும்போது நான் வந்து பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் பண்ணேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வந்து ட்ரைனிங் மாதிரி நமக்கு வந்து போடுவாங்க. அது நான் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது எனக்கு இங்கே தான் வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு எப்போ வந்தாலும் எனக்கு இந்த மெமரிஸ் வந்து இருக்கும். அப்போல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இந்த பேக்கரியில் தான் வந்து டீ குடிச்சிட்டு இருப்போம். ஸோ இவ்வளோ தூரம் வரணும். அப்போல்லாம் பஸ் வந்து நிறைய இருக்காது. எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு ரிட்டன் வந்து என்னோட அதே கம்பெனி வழி தான் வந்தோம். பார்க்கும்போது நிறைய அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா நமக்கு காலேஜ் மெமரிஸ் நினச்சி பார்க்கும்போது நமக்கு எப்போவுமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படியே ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா நைட் வந்து ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு போகணும். ஏன்னா பர்மிஷனில் தான் வந்திருந்தாங்க. எனக்கு லீவு தான், பிரச்சனை இல்லை. ஈவினிங் போல் கோயம்புத்தூருக்குமே நாங்கள் வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.